தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழை அடித்த துரோகிகள், தமிழ் இன விரோதிகள், தமிழ் மொழியின் எதிரிகள்ங்கிறேன். தமிழை அழித்து இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் மீடியா பர்சன், சோசியல் மீடியாவில் நீ நலமா அப்படின்னு தமிழ்ல எழுதுறான யாரும் NEENALAMA நீ நலமா அப்படிதானுங்க எழுதுறான் சோசியல் மீடியால. பாத்தீங்களா? ஈவேரா பக்தர்கள் ஈவேராவின் சிந்தனையை தமிழகத்திலே செயல்படுத்தி விட்டார்கள். சனியன் தமிழ படிக்காதே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழை அடித்த துரோகிகள், தமிழ் இன விரோதிகள், தமிழ் மொழியின் எதிரிகள்ங்கிறேன். அதனால நாங்க என்ன மிஸ்டர், நாங்க நிதியெல்லாம் நிறுத்தல, அந்த PMCக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணல, அதனால இன்னும் கொடுக்கல. ஓகே, நன்றி. நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா 2010 முதல் 2009 இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கே ஃபார்முலா உருவாக்கினது நீங்க தான். திருமங்கலம் ஃபார்முலா, அதை எம்ப்ளாய் பண்ணி டீப்ளாய் பண்ணி 2010 ஒரே சமயத்துல 5 இடைத்தேர்தல் நடந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் எளியாங்குடி, இங்க நம்ம ஊர்ல தொண்டாமுத்தூர், பெண்ணாடம், இன்னும் 2 தொகுதி பேர் ஞாபகத்துல வரல. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அப்ப 2010 5 இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றது யாரு? அன்றைய திமுக. ஆனா 11 திமுக கதி என்ன? அதோடு அம்மா தான் வந்தது. அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஜஸ்ட் பயிர். இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா அரசாங்கத்தோடலாம் இல்ல, மக்களை பட்டியல அடைச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கும். ஆனா 5 சீட்டு ஜெயிச்சாலும் ஆட்சியே இழக்குங்கிறது 11 பார்த்திருக்கோம். அதனால 26 இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நல்ல ஆட்சியா இருந்தா நான் இஷ்யூ பண்ணிருப்பேன். அவங்களே நன்றி. நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மகாபாரதத்துல பாண்டு மனைவி கர்ப்பமாயினார். ஆனா அப்ப காந்தாரி துர்தராட்சன் மனைவி, ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு உலக்கையால வயிற்றுல வச்சிருந்தான். அதுல என்ன ஆகி போச்சு? வயிற்றுல ஏற்கனவே இருந்த கரு கலைஞ்சு போச்சு. அதுதான் 101 பாட்டில்ல வச்சு இந்த 101 குழந்தைகள், ஒரு சகோதரி, மீதி 100 அந்த மாதிரி இப்ப இந்த இந்தி கூட்டில் இருக்கவங்க எல்லாரும் உலக்கையால அடிச்சுட்டு இருக்கான் வயிற்றுல. திருமாவளவன், கம்யூனிஸ்ட். அதனால இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா வயிற்றுல அடிச்சுப்போம். நன்றி.